நம்ம போன வீடியோவில் ஜெகத்காரு மகரிஷிக்கு ஆஸ்திகன் அப்படின்ற ஒரு மகன் பிறந்ததாகவும், அந்த மகன் தன் தந்தையை போலவே நானும் தவத்துக்கு போய் பெரிய யோக ஞானி ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னதை பற்றியும் நம்ம பார்த்தோம். அந்த ஆஸ்திகன் அப்படின்றவரோட பிறவி காரணத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது பிரம்மன் நாகங்களுக்கு கிடைச்ச சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த ஆஸ்திகன் அப்படின்ற ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆஸ்திகன் எப்படி ஜனமேஜயன் ராஜா செய்ய போகிற சர்ப்ப யாகத்தை தடுத்து நிறுத்த போகிறாரு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜனமேஜயன் ராஜா அப்படிங்கிறவர் யார், அவர் ஏன் அவ்வளோ பெரிய ஒரு வெஞ்சன்ஸோட சர்ப்பங்களை பூரா அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சர்ப்ப யாகத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஜனமேஜயன் ராஜாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அவங்களோட வரலாறு தெரிஞ்சுக்கணும். அதாவது மகாபாரத போர் முடிஞ்சதுக்கப்புறம் அர்ஜுனனும் தர்மனும் அஸ்தினாபுரத்தை 36 ஆண்டுகள் பயங்கரமாக சூப்பராக ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது தர்மனும் அர்ஜுனனும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நமக்கு வயசாகிடுச்சு, நம்மளோட பதவிகளை அடுத்து வர சந்ததிகள் கொடுத்துட்டு நம்ம வனாந்திரத்துக்கு போயிடணும், நம்மளோட இறுதி காலத்தை அங்கே போய் நம்ம இறை தொண்டு செஞ்சு கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்போது யாரை கூப்பிட்டு இந்த அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்ய கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அபிமன்யு உத்தரைக்கு பிறந்த பரிஷித் அப்படிங்கிற மகாராஜாவுக்கு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி பரிஷித்துக்கு 36 வயசு ஆயிடுச்சு. ஸோ இவர் தான் சரியான ஆளாக இருப்பார் இந்த அஸ்தினாபுரத்தை ஆட்சி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தருமனும் அர்ஜுனனும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி பரிஷித்தை கூப்பிட்டு இந்த ராஜ்யத்தை இன்னிலிருந்து நீ ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பரிஷித்துக்கிட்ட தருமனும் அர்ஜுனனும் தன் ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவர் பெரிய மகாராஜாவை ஆக்கிட்டு இவங்க இமயமலைக்கு போகிறாங்க. அப்படி இமயமலைக்கு போன தருமனும் அர்ஜுனனும் தன் இறுதி காலங்களை கழித்து அங்கேயே இறந்தும் போகிறாங்க. ஸோ இந்த காலத்தில் பரிஷித் 60 ஆண்டு காலம் அந்த அஸ்தினாபுரத்தை பயங்கரமாக ஆட்சி பண்ணி மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு சிறந்த மன்னனாக விளங்கிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட பரிஷித் மகாராஜா ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாரு. அந்த காலங்களில் ராஜாக்கள் வேட்டைக்கு போகிறதுங்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது கொடிய மிருகங்களை வேட்டையாடி அதை ஊருக்கு கொண்டு அவங்க பெருமையாக காமிச்சிப்பாங்க. ஸோ இப்படி பரிஷித் மகாராஜா வேட்டைக்கு போகிறப்போ அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மிருகமும் அவர் கண்ணில் படாது. அவரும் காடு ஃபுல்லாக தேடி அலைஞ்சி பார்ப்பார், எதுவுமே கண்ணில் படாது. வெயிலும் உச்சிக்கு வந்துடும். இந்த டைமில் அவருக்கு பயங்கரமாக தண்ணி தாகம் எடுத்துரும். எங்கே தேடி தண்ணியும் கிடைக்காது. அப்போ அவர் ஒரு மரத்துக்கடியில் ஒரு ஞான சிவயோகியை பார்ப்பார். அவர் தவத்தில் உட்காந்துருப்பார். சரி, இவர் என்ன நினைப்பாருன்னா, பரிஷித் மகாராஜா நம்ம பெரிய மகாராஜா, நம்ம போய் இவர்கிட்ட தண்ணி கேட்டோம் அப்படின்னா அவர் கொடுப்பாரு, நம்ம தன்னோட தாகத்தை போக்கிட்டு நம்ம திரும்ப வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவயோகியை போய் எழுப்புவார். அவர் தீவிரமான தவத்தில் இருந்ததுனால இவர் கூப்பிட்ட குரல் அவர் கேட்காத உடனே பரிஷித் மகாராஜா என்ன நினச்சிப்பாருன்னா, இந்த சிவயோகிக்கு பயங்கரமான ஆணவம் இருக்குது, ஒரு ஆள் ஒரு உதவின்னு கேட்க போகிறப்ப கூட இவர் எந்திரிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா இவருக்கு ஒரு புத்தி போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பரிஷித் மகாராஜா சுற்றி முற்றி பார்ப்பார். அப்போது ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு பெரிய பாம்பு செத்து கிடக்கும். உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பாம்பை எடுத்து அந்த சிவயோகி மேலே போடுவார். போட்ட உடனே இவர் திரும்ப எழுப்புனாலும் அந்த யோகிக்கு தெரியாது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இவர் பயங்கரமான தவத்தில் இருக்கிறதுனால சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் எதை பற்றியும் கண்டுக்காமல் அவர் தவத்தில் இருக்கார். இதை பார்த்த உடனே பரிஷித் மகாராஜ் இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. அந்த பாம்பை அப்படியே கயிறு மாதிரி கழுத்தில் சுற்றி அப்படி கீழே இழுக்கிறாரு. இழுத்தோடனே அந்த யோகி கீழேயும் விழுகிறாரு. விழுந்ததுக்கப்புறமும் அவர் முடிக்கலை. ஏன்னா அவர் பயங்கரமான தவத்தில் இருந்ததுனால, தவங்கள்னாலே தன்னை மறந்து இறைநிலையில் கடக்கிறது தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்ததுனால அந்த யோகி கண் முழிக்கவே இல்லை. உடனே பரிஷித் மகாராஜாவும் மன சலிப்படைஞ்சு சரி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, குதிரை எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ இப்போ போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த யோகியின் மகனான மகாசந்தர் அப்படின்ற ஒரு முனிவர் அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னா நம்ம தந்தை கீழே விழுந்து கிடக்கிறாரு, செத்த பாம்பு வேறு கழுத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே சுற்றி முற்றி பார்க்குறப்போ அங்கே இருந்த ஒரு விறகு வெட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பரிஷித்துன்னு சொல்லிட்டு ஒரு மகாராஜா வந்தார், அவர் தான் இது மாதிரி பண்ணிட்டு போனார். இதை பார்த்து என்னாலையும் போய் ராஜா கிட்ட நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியல. ஏன்னா ஒரு ராஜா கிட்ட ஒரு சாமானியன் போய் ஏதாவது தப்புன்னு சொல்லி அவர் கோவப்பட்டு நம்மளை ஏதாவது பண்ணிட்டாருன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்லாம விட்டேன் அப்படின்னு சொன்னோடனே மகாசந்தர் இதை கேட்ட உடனே பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. என் தந்தை தவத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சும் ஒரு நாடாளுற ஒரு அறம் தவறாத ஒரு ராஜா இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி உடனே அவர் கோபம் அதிகமாகி அவர் சாபத்தை விடுறாரு. அதாவது இன்னும் எண்ணி 7 நாளில் நாகலோகத்திலேயே ரொம்ப விஷம் வாய்ந்த தசகன் அப்படின்ற பாம்பு கடிச்சு நீ சாவ அப்படின்னு சொல்லி அவர் சாபத்தை விடுறாரு. இதை கேட்டோடனே
மகாசந்தரோட சீடர்கள் வந்து ரொம்பவுமே பயந்துடுறாங்க. என்னடா இது, பிரம்ம ரிஷியான மகாசந்தர் வந்து பரீட்சித் மகாராஜாக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சீடன் வந்து தலைதெறிக்க ஓடுறான் ராஜா கிட்ட போய். ராஜா இது மாதிரி நீங்கள் பண்ண விஷயத்தினால மகாசந்தர் வந்து இது மாதிரி உங்களுக்கு சாபத்தை விட்டுட்டாரு அப்படின்னு பரீட்சித் மகாராஜா மனம் உடஞ்சி போயிறாரு. பிரம்ம ரிஷியோட ஒரு தந்தை தான் நம்ம வந்து அவமாதிப்படுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லி அவர் செஞ்ச தப்பை மனசு உடைஞ்சி அவர் வந்து உணர்றாரு, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாபத்திலிருந்து நிவர்த்தி அடைய முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. ஏன்னா ஒரு பிரம்ம ரிஷி கொடுத்த சாபத்தை வந்து யாருனாலையும் போக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மனசு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் அவர் அமைச்சர்களை ஃபுல்லாக கூப்பிட்டு அவர் வந்து ஆலோசிக்கிறாரு. பரீட்சித் மகாராஜா வந்து சொல்கிறாரு, இது மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு இப்படி ஒரு சாபம் வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு. மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க, தசகன் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு பாம்பு, நாகலோகத்திலே விஷம் அதிகமாக இருக்கிற ஒரு பாம்பு, அதுதான் அது கடிச்சு அப்படின்னா அது தப்பிக்கிறதுக்கான வழியே கிடையாது, ஏன்னா அது அவ்வளோ விஷம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜாவுக்கு மனசுங்கிறது சுத்தமாகவே போயிடுச்சு. அவர் நம்பிக்கைங்கிறது இழந்து அவர் வந்து தூக்கம் இல்லாமல் அப்படியே இருக்கார். அப்போது ஒரு மந்திரி வந்து சொல்கிறாரு, ராஜா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சில மாந்திரிக மந்திரத்தினால இந்த பாம்பு கடிச்ச விஷத்தை வந்து நம்ம குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த மந்திரங்களால் ஆகப்பட்ட ஒரு மருந்துனால இந்த பாம்போட விஷத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும், அதாவது நீங்கள் சாகாமல் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ராஜாவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது. இதுக்கு முன்னாடி யாராவது இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்போ அந்த மந்திரி வந்து சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி முன்னொரு காலத்தில் ரூரு அப்படிங்கிற ஒரு முனிவரோட ஒய்ஃப் வந்து இப்படி தான் இறந்துட்டாங்க. அப்போ அந்த ரூரு வந்து எப்படி அந்த தன் மனைவியை வந்து காப்பாற்றினாரு அப்படிங்கிறத பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதன் அடிப்படையில் உங்களோட உயிரை காப்பாற்றிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ராஜாவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது. இந்த நம்பிக்கையோட ராஜா வந்து இந்த சாபத்திலிருந்து விடுவிப்பாரா, இந்த தசகன் அப்படிங்கிற கொடூரமான நாகத்துக்கிட்ட இருந்து இவர் தப்பிப்பாரா அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறது நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.